வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி தேர்வில் 5 மதிப்பெண் வினாவிடைகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்ஸ்க்காண்டி நம்ம போட்டுட்ருக்கோம். 41க்கு தனியாக ஒரு ஷார்ட் போட்டிருக்கோம். 42க்கு இப்போ 43வது வினாவுக்கு உரிய விடைகள் ஆனா மற்றும் ஆவண்ணா 2க்கும் போடப்பட்டிருக்கு. மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடப்பட்ட விடைகளை சரி பாருங்க. எவ்வளோ மதிப்பெண்கள் வரும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டவின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ 43வது கணக்கு வந்து பாடம் நம்பர் 6 துணையீடுகள் உள்ள பயிற்சி கணக்கு 4லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 4 அப்படியே கேட்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு. இதை மாணவர்கள் எந்த அளவுக்கு தேர்வில் போட்டீங்கன்னு தெரியல. இருந்தாலும் பாருங்க. 20 நாற்காலிகள் 150 வீதம் 3000. சுபாஷ் நிறுவனத்தில் 3 அரைக்கிழமைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு 10% தள்ளுபடி கழிச்சு சரக்கு தூக்குக்குடியை கூட்டி அதை வெளியே போட்டோம். சன்ரைஸ் நிறுவனத்தில் 25 அலமாரிகள் வாங்கப்பட்டிருக்கு. 1300 வீதம். மௌலி நிறுவனத்திட்ட ஒரு 10 மேஜைகள் வாங்கப்பட்டிருக்கு. மொத்தம் 90,250 ரூபாய்ங்கிறது கொள்முதல் கணக்கு. இப்போ கொள்முதல் திருப்பங்கிறது பாலு நிறுவனத்துக்கும் சன்ரைஸ் நிறுவனத்துக்கும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதில் வியாபார தள்ளுபடிலாம் இல்லை. அது இருக்கிறத அப்படியே பிரிக்கி போட்டோம்னா 4,200 ரூபா. பேரிட்டி கணக்கில் அப்படிங்கிறது கொள்முதல் கணக்கு, கொள்முதல் திருப்ப கணக்கு, பாலு நிறுவனம், சன்ரைஸ் நிறுவனம், மௌலி நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் நிறுவனம். இந்த கணக்குகளை மட்டும் நம்ம போட்டா போதும். அவங்க சரக்குகளை நம்ம தனித்தனியாக எழுதணும். இதில் கொள்முதல் கணக்குங்கிறது 90,250, கொள்முதல் திருப்பம்ங்கிறது 4,200. பாலு நிறுவனம் கணக்கில் வந்து கொள்முதல் இருக்கு, கொள்முதல் திருப்பம் இருக்கு. சன்ரைஸ் நிறுவனம் மற்றும் மௌலி நிறுவனம், சுபாஷ் நிறுவனம், அதெல்லாம் கொள்முதல் கணக்கு. அடுத்தது அல்லது அப்படிங்கிறதுல இது பாடம் நம்பர் 13ல் பயிற்சி கணக்கு 16ல் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய கணக்கு. ஆனால் இதில் வந்து வியாபார லாபநட கணக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு. இருப்பநிலை குறிப்பு கேட்கல. ஆகையால மாணவர்கள் தொடக்க சேகரிப்பு, கொள்முதல், நிலக்கரி மற்றும் எரிபொருள், உள்தூக்குக்குழி, அதில் முன்கூட்டி செலுத்தியதை கழிச்சிடணும். இதெல்லாம் பற்று பக்கம். வரவு பக்கம் விற்பனை இறுதி சேகரிப்பு. மொத்தம் லாபம் 6,900. அது அப்படி லாப கணக்கில் வரவு பக்கம் எழுதணும். பெற்ற வாடகை, முன்கூட்டி பெற்ற வாடகையை கழிச்சிடணும். விளம்பரம், வெளித்தூக்குக்குடி, மேலாளர் கழிவு, இதெல்லாம் பற்று பக்கம். இது போக நிகர லாபம் ரூபாய் 8,000. மாணவர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம 5 மார்க் வினாவிடைகள் போட போகிறோம். மாணவர்கள் படித்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. +2க்கு எல்லா கணக்குகளும் நம்ம சேனலில் போடப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.